அர்த்தநாரீஸ்வரர் ஆன சிவபெருமான். சிவபெருமானைத் தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வழிபட மாட்டேன் என்ற கொள்கை கொண்டவர் பிரிங்கி முனிவர். ஒருமுறை பிரிங்கி முனிவர் சிவபெருமானை வழிபட கைலாயம் வந்தார். அப்போது சிவபெருமானும் பார்வதியும் அருகருகே அமர்ந்திருந்தனர். அதை பார்த்த பிரிங்கி முனிவர் இருவருக்கும் இடையே நுழைந்து சிவனை மட்டும் சுற்றி வந்து வணங்கினார். சிவபெருமானுக்கு பிரிங்கி முனிவரின் இத்தகைய செயல் வேடிக்கையாக இருந்தது. அன்னை பார்வதி தேவிக்கு பிரிங்கி முனிவரின் இச்செயல் பிடிக்கவில்லை. பார்வதி தேவி சிவபெருமானை பார்க்க, சிவபெருமான் இன்னும் நெருக்கமாக வந்து அமர்ந்து கொள், அவர் உன்னையும் சுற்றி வருவார் என்று பார்வதி தேவியிடம் சொன்னார். பார்வதி தேவியும் சிவபெருமானுக்கு மிக நெருக்கமாக அமர்ந்து கொள்ள, பிரிங்கி முனிவர் தன்னை ஒரு எலியாக மாற்றிக்கொண்டு அன்னை பார்வதி தேவியை தவிர்த்து சிவபெருமானை மட்டும் வலம் வந்து வணங்கினார். இதைக் கண்ட பார்வதி தேவி மிகவும் கோபமுற்றார். பார்வதி தேவியை சமாதானப்படுத்த சிவபெருமான் பார்வதி தேவியை தன் மடியில் அமர்த்தி கொண்டார். பிரிங்கி முனிவர் ஒரு சின்னஞ்சிறு பறவையாக உருமாறி மீண்டும் அன்னை பார்வதியை தவிர்த்து சிவபெருமானை மட்டும் வலம் வந்தார். இதைக் கண்ட அன்னை பார்வதி தேவி பொங்கி எழ, சிவபெருமான் பார்வதி தேவியை தன்னுள் ஐக்கியமாக்கி ஒரு பாகம் சிவனாகவும் மறுபாகம் பார்வதியாகவும் அர்த்தநாரீஸ்வரராக உருவெடுத்தார். உடனே பிரிங்கி முனிவர் ஒரு வண்டு உருவம் கொண்டு மீண்டும் அன்னை பார்வதியை தவிர்த்து சிவபெருமானின் கால் பகுதியை மட்டும் வலம் வந்து வணங்கினார். இதை பார்த்து வெகுண்டெழுந்த பார்வதி தேவி பிரிங்கி முனிவரின் உடற்பாகத்தில் சக்தியை நீக்கினாள். இதனால் வலிமை இழந்த பிரிங்கி முனிவர் நிற்க முடியாமல் தடுமாற, சிவபெருமான் வலிமையான 3வது கால் கொடுத்து அருளியதோடு சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பதை அவருக்கு உணர்த்தினார். பிரிங்கி முனிவரும் தன் தவறை மன்னித்து அருள வேண்டும் என்று அன்னை பார்வதி தேவியிடம் வேண்ட, அன்னையும் மன்னித்து அருள் வழங்கினார். பிரிங்கி முனிவர் 3 கால் கொண்டு நிற்கும் சிற்பம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் உள்ளது. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.